எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தலைவரோட ட்ரெய்லரை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்களும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈவன் தோ அந்த சன் அவங்களோடதுலயே பாத்தீங்கன்னா ஒரு லைவே போயிட்டு இருக்கு இப்ப. ஸோ எல்லா ஆடியன்ஸும் வந்து பயங்கர வைப்ல இருக்காங்க. இதில் ஜென்ஸ் மட்டும் கிடையாது, லேடிஸும் நிறைய அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டி வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ. தலைவர் படம் வரப்போகுது. கூட காம்படிஷன் இந்த மூவிஸ்லாம் வருது. வார் 2 வருது. ஓகே, இது ஒரு டாட் காம்படிஷன் வார் 2 மட்டும் தான், வேற எந்த பெரிய மூவிஸும் இல்லை. ஓகே, ஸோ வந்து அந்த ஆகஸ்ட் 15 அன்னைக்கு அப்போ லீவ்ல எல்லாரும் கிளம்பிட வேண்டியதுதான். ஏன்னா தொடர்ந்து லீவ் வருது 15, 16, 17 லீவ் 3 days. ஸோ வந்து ஃபேமிலியோட நம்ம வந்து என்ஜாய் பண்ற ஒரு மூவி அது. தலைவர் இதுல மாஸ்க் காட்டியிருப்பாரு அப்படின்னு. ஏன்னா இதுல நடிச்சிருக்க எல்லாருமே பயங்கரமான ஹீரோஸ். ஈவன் சூப்பர் ஸ்டாரா இருக்கட்டும் இல்ல நாகார்ஜுனா சாரா இருக்கட்டும், எல்லாருமே வந்து லெஜெண்ட்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த மூவில. ஸோ எப்படி இருக்க போகுது ட்ரெய்லருக்கே வந்து ரொம்ப லோகேஷ் படம் எப்படி இருக்கும். ஆமா, ஸோ சொல்ல வேண்டாம், ஏதாவது கண்டிப்பா அதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேல ஒரு எப்படி ஒரு 100 வீடியோவாச்சும் வரும். ஆமா ஆமா, இந்த ட்ரெய்லர் என்ன படத்தோட எதுல மெர்ஜ் பண்ணலாம், ஆமா யார் எந்த கனெக்ஷன், இந்த மூவில வந்து எந்த ஹீரோ வந்து கேமியா கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு வெயிட்டிங்ல இருக்கும். இதுலயும் வந்து நம்ம லியோ மாதிரியே கமல் சார் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. தியேட்டரே ஃபயர் ஆகும். இன்னும் ஒரே நிமிஷத்துல ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. எஸ், ரிலீஸ் ஆயிடுச்சு, பார்க்கலாம். ஸோ லோகேஷ் பண்ணால இந்த ஒரு டார்க் சீன்ஸ். ஸ்ருதி அந்த சாங்லாம் இங்கே தான். ஆமா, ஓகே, ஃபுல்லாவே வந்து ஷிப்ல தான் எடுத்திருக்காங்க போல. ஷிப் யாட்டா இந்த நாகார்ஜுனா, அமீர் கான். வாவ், வேற லெவல். தலைவரை காட்டுங்கயா. சொல்ல வரேன், நாகார்ஜுனா வேற லெவல் இருக்கு. கத்திராஜ் இருக்காரு. ஓகே, செம்ம. ஃபுல்லா ஹார்பர் தான், ஹார்பர் ஷிப் யார்டு. ஓகே, தலைவருக்கு தான் வெயிட்டிங்க. வராரு வா தலைவா. ஃபயர் டேய், பூஸ் பம்ப் ஆகுது எனக்குலாம். தலைவா டீம் வேற லெவல். தலைவர் மாச பாரு. சௌவின்ல எப்படி ஒரு ஆக்டர். இந்த தடவை உபேந்திரா, ஸ்ருதி மாஸ்க் காட்டிட்டாங்க. சத்யராஜ் வேற லெவல். அமீர் கான்ல நம்ம வாத்தலைவா. இந்த மூவி வயலன்ஸ்க்கு பஞ்சமே இருக்கு. ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. தெரிக்க போதா. டான்ஸ், வாவ். சீன்ஸ்லாம், ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி இவ்வளோ ஸ்டைல் பா. இது ஏதோ மெர்ஜ் பண்றாங்கங்க. செம்ம. எப்படி இருந்துச்சு சீரியஸா வந்து இந்த ஆக்சுவலா இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 4-5 தடவை பார்ப்போம் இந்த ட்ரெய்லரை. இந்த அளவுக்கு மாசம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஃபயரா தான் இருக்கு. ரொம்ப ஸ்பீடா போய் டக்குனு ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்தது இல்ல. சோ எல்லாருக்குமே வந்து ஈக்குவலா ரோல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிய வருது, எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து தியேட்டர்ல போய் பார்த்து ஃபயரா தான் இருக்கும். அதாவது எல்சியூக்குள்ள வருமா அப்படின்னு தெரியல, ஏன்னா எந்த ஒரு க்ளூவும் கொடுக்கல. ஆப்வியஸா வந்து சில 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 சீன்ஸ்லாம் இருக்கு டினோட் பண்றதுக்கு, பட் அது வந்து டீகோட் பண்ணுவாங்க. டீகோட் பண்றதா தெரியும்.
ஏன்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் டீகோட் பண்ணாதான் ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும் இல்லை. கண்டிப்பா. ஸோ ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு ட்ரெய்லர், ஒவ்வொருத்தவங்களும் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க, இதை பத்தி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நாங்க படித்து தெரிஞ்சுக்கோம். அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்க ஏதாவது டீகோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் மட்டும் கிடையாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுப்பாங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு ட்ரெய்லர் ரியாக்ஷனோட நாங்க உங்களை மீட் பண்றோம். Bye.